வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் பேர் பார்த்திங்கன்னா வாட்ஸ் பபுள். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு ஆப். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆப். எப்படி எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஆப்போட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பாருங்களேன். இந்த ஆப்பை பொறுத்தவரை என்ன செய்யும் அப்படின்னா, வாட்ஸ்அப்போட ஒன்றிணைந்த ஒரு ஆப். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் தான் நம்ம பார்க்க முடியும். மேபி நோட்டிஃபிகேஷனில் வர ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கலாம், அவ்வளோதான். பட் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில மொபைல்ஸில் மட்டும் தான் ரிப்ளை பண்ணுறதுக்கூடிய ஃபெசிலிட்டி ஸ்பாட்லேயே இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் மெசேஜுக்கு மட்டும்தான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பை பொறுத்தவரை நம்ம ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த ஸ்பாட்லேயே வந்து நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் மூலியமாக நம்மளுக்கு மெசேஜ் எடுத்துகிட்டு வரும். அந்த மெசேஜை நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே வச்சு நம்ம ரிப்ளை பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் தான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இனிமேல் கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் அதுக்குரிய ரிப்ளை அனுப்பிச்சிக்கலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸும் அனுப்ப முடியாது. பட் நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். வாங்க இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மற்ற வீடியோஸையும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த மற்ற வீடியோவோட லிங்க்கையும் கிளிக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஆப் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஆப் ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணனால இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஆஸ் யூஸ்வல் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாச்சு. ஆப் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஓவர்லே பெர்மிஷன், அதாவது வாட்ஸ்அப்பை போய் நம்ம யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த பெர்மிஷன். நோட்டிஃபிகேஷன் இது நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது. நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் வாட்ஸ் பபுள்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே அதை எனேபிள் பண்ணிடுறோம். அலோவ் கொடுத்து எனேபிள் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் டிப்ஸு. ஜியோமி மொபைல் ஃபோனில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் டிப்ஸுன்றதை கொடுத்துரும். இதே இதில் பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷன் இருக்குது, நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் வரும். இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள், டெஸ்ட் பபுள் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த மேலே உள்ளது டிசேபிள் ஆகிருக்கும், அதை எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணிவிட்டு டெஸ்ட் பபுளை கிளிக் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு நார்மல் டெஸ்ட்டு ஒரு டெஸ்டிங்க்குரிய ஒரு இது, சரிங்களா, டெஸ்ட் பபுள்ன்றது. இப்போ எதுக்கு இது நான் இதை வந்து வாட்ஸ்அப் பபுள்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பபுள் மாதிரி நம்ம அங்கிட்ட இங்கிட்ட மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அதை வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன். ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நான் அனுப்பிச்சிருக்க மெசேஜ் வந்து இப்போ ஆக்சுவலாக அந்த இதில் போய் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பபுளை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் மெயின் பேஜுக்கு போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த டெஸ்ட் பபுள் வேண்டாம் அப்படின்னா டெஸ்ட் பபுள் அப்படியே இழுத்து கீழே வந்து இந்த இன்ட்டு பட்டனில் போட்டிங்கன்னா இந்த இது டெலீட் ஆயிரும். அப்போ ஒருத்தவங்களோட மெசேஜ் வந்து பபுள் ஆகி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா நிறைய பபுள்ஸ் வந்து நிற்கும். அப்போ அந்த பபுள்ஸை டெலீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வசதி இருக்குது. திரும்ப ஒருக்கா போய் மறுபடியும் போயினா அந்த டெஸ்ட் பபுளை கிளிக் பண்ணுறேன். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கிளிக் பண்ணுறேன். இது அடிக்கடி கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் மெசேஜ் வந்தாலே இந்த இது வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். டெஸ்ட் பபுள்னு ஒரு இதை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சாம்பிள் தான். இதை பார்த்தீங்கனாலே ஒரு பபுள் மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கிட்ட நம்ம நகட்டி விட்டுக்கிடலாம், சரிங்களா. இப்போ இது இங்கே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு வேறு மொபைலில் இருந்து நான் ஒரு சும்மா நார்மல் ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புகிறேன். ஹலோன்னு டைப் பண்ணி வேறு மொபைல்லேருந்து அனுப்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அனுப்பிச்சது இங்கே வந்துருச்சு பாருங்கள், பபுள்ஸாக வந்துருச்சு பாருங்கள். இந்த பபுள்ஸாக வந்துருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வேறு, அதை நம்ம உள்ளே போய் கூட டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், டெஸ்ட் இது ஒன்று இருக்குது, வேறு மொபைல்லேருந்து அனுப்பிச்ச ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு குயிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். இப்போ வந்திருக்கு மெசேஜ், 2 மெசேஜ் வந்திருக்கு. பின்னாடி ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது. இதை நம்ம நார்மலாக அது ஒரு நார்மல் டேப் பண்ணாலே போதும், 2 மெசேஜுமே தனித்தனியாக அப்படி பிரிஞ்சு நிற்கிறோம். இந்த மெசேஜ் பார்க்கணும், ஃபஸ்ட்டு மெசேஜ் பார்க்கணும், ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணால் அதுக்குரிய மெசேஜ் காமிக்கும். செகண்டு மெசேஜுக்கு கிளிக் பண்ணால் அப்படி பார்க்கலாம். இப்போ 4 பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, 4 பேரோடது மேலே வந்துடும், 1 பை 1 வந்துடும், சரிங்களா. இப்போ வந்திருக்க மெசேஜுக்கு இங்கேருந்தே நான்
ஹாய் அப்படின்னு போட்டு மெசேஜை அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை சன்னு இந்த இந்த இருக்குது பாருங்கள், அப்லோடு சிம்பிள் மாதிரி. இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே டைரெக்டாக என்னை எடுத்துகிட்டு போயிடும். பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டேன், வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுது. ஏதாவது நான் அட்டாச்மெண்ட்ஸ் அனுப்பணும்னா இங்கேருந்து நான் அனுப்பிச்சிக்கிறலாம். சரிங்களா? நான் வெளியிலேருந்து ஹாய்ன்னு அனுப்பிச்ச ஒரு மெசேஜ் இங்கே காமிக்கிது பாருங்கள். இதுதான் இதில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயமே இந்த ஆப்பில் இதுதான். சரி, இப்போ நான் வெளியில் போகிறேன். வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் இந்த இது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ரிப்ளை பண்ணிட்டே முடிஞ்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே போக வேண்டாம், நான் என் வேலையை நானே பார்த்துக்கிறோம் அப்படின்னா மேலே உள்ள அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணலாம். இது நார்மலாக நீங்கள் வெளியில் இருந்துட்டு பண்ணாலும் சரி. உதாரணத்துக்கு இப்படி பண்ணுவோமே, யூசி ப்ரௌசருக்குள்ளே போகிறோம். யூசி ப்ரௌசருக்குள்ளே போய் நான் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூசி ப்ரௌசருக்குள்ளே போய் நான் இப்போ என்னோடய யூடியூப் சேனலோட பேரை போட்டு நான் டைப் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனலில் இதை போட்டு நான் சும்மா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது திடீர்னு. அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் அங்கே போய் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கணும். அதுக்கு பதில் இப்போ பாருங்களேன், இங்கேயே வந்துருச்சு பாருங்கள், கீழே இந்த இதிலே வந்துருச்சு பாருங்கள். அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதிலேயே நான் ரிப்ளை பண்ணிக்கலாம், ஹலோன்னு ரிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இந்த இதில் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப்பில் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரௌசிங்கில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பபுள் உங்கள் கூடயே இருக்கும். நீங்கள் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுற வரையும் உங்கள் கூடவே இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம இதில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க டைம் நீங்கள் ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா உடனே ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு நம்ம யூடியூப் வீடியோக்குள்ளே வந்ததுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இதே மாதிரி வெவ்வேறு வீடியோ நான் ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஆப்பை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம். மெசேஜ் வந்துச்சுன்னா அது கீழே இங்கே ஷோ அது பாருங்கள். அது நீங்கள் எங்கே வேணாலும் எழுத்து வச்சு அதை ஓப்பன் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது காமிக்கும். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில சமயம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் இப்போ எந்த ஆப்பு கிடையாது. ஸோ அதை நீங்கள் கண்டுக்கற வேண்டாம். நான் ஏதாவது ஒன்று அனுப்புகிற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்னா அந்த மெசேஜ் போயிடும். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் போவேன்னா நார்மலாக நான் என்னோடய வீடியோ கண்டினியூ பண்ணணும்னா இந்த ஐக்கான் மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் என் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா, குரூப்பில் இருக்கக்கூடிய மெசேஜ் இதில் எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பில் அவங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் இது மாதிரி தனித்தனியாக காமிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்புக்குள்ளே குரூப்பில் போயிட்டு, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா குரூப் இந்த இதில் போயிட்டு இதில் போய் மியூட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா மியூட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மெசேஜுமே உங்களுக்கு வராது, காமிக்காது, பபுளில் காமிக்காது. சரிங்களா? அதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதையுமே எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், இந்த மெசேஜ் இதில் பாருங்களேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட். சரிங்களா? இதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன மாதிரியான டிசைன் வேணுமோ அது மாதிரி நம்ம மாற்றிக்கிடலாம். பாருங்கள், செட்டிங்ஸில் போய்க்கோங்க. இப்போ இந்த சேட் பபுள் சைஸ் இருக்குது பாருங்கள், அந்த பபுள் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் இதில் இன்க்ரீஸ் ஆகாது, நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேட் பபுள் பார்டரும் நம்ம கொடுத்துக்கலாம், எவ்வளோ ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம், ஆப் கலர் கொடுத்துக்கலாம், டிஸ்பிளே பேட்ஜு. மோஸ்ட்லி இதில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உங்களுக்கு ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும், எல்லா இதுவுமே இங்கே இருக்கும். வைப்ரேட் ஆகிற மாதிரியும் செஞ்சுக்கிடலாம்.
சரிங்களா. வேறு என்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள். இப்போ இந்த விண்டோக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, ஆப்பில் போய் இந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ரெட்டு வேணுமா, ரெட்டை மூவ் பண்ணி ரெட்டு வச்சுக்கோங்க. இல்லை க்ரீனே வேணுமா, நல்லா டார்க் க்ரீனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் மாதிரி வரும். டெக்ஸ்ட்டு கலர் உங்களுக்கு என்னவா வேணும் அப்படின்றதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டு கலர் எனக்கு ரெட் கலர் வேணும், ரெட் கலர் வச்சுக்கலாம். ஐக்கான் கலர், வரக்கூடிய ஐக்கான் கலர் என்ன கலர் வேணும் அப்படின்றத, ப்ளூ வேணும்னா அந்த ப்ளூ கூட வச்சுக்கோங்க. ஓகே பண்ணிக்கோங்க. வேறு சேட் வியூ ஸ்டைல், என்ன மாதிரி சேட் வியூ ஸ்டைலு இதை நீங்கள் பார்த்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நான் வைக்கணும் இது பண்ணேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த கலர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குதுக்குள்ளே. அவுட் கோயிங் மெசேஜ் எப்படி இருக்கணும், இன்கமிங் மெசேஜ் எப்படி இருக்கணும், எல்லா ஸ்டைலுமே நீங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்கமிங் மெசேஜ் டெக்ஸ்ட் கலர் பிளாக் கலருக்கு, அதை நல்லா இப்படி ஒரு ப்ளூ கலரில் இப்படி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வேறு அவுட் கோயிங் மெசேஜ் கலர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலரில் இருக்குது. அதையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் வச்சுக்கிறோம். ஓகே, செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா. செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஏற்கனவே சொன்னேன், செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய மெசேஜுக்கு அந்த இது வந்துடும். இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இதிலேருந்து இப்போ மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள். நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம், பார்டர் வந்திருக்கு. கிளிக் பண்ணால் நம்ம இந்த கலர் மாதிரி இருக்குது. ஒரு சில இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணாமல் இருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் செட்டிங்ஸ் அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வருது. இதில் மேலே இருக்கிறதெல்லாம் பழைய மெசேஜஸ்ஸு. ஸோ திரும்ப ஹாய்னு கொடுத்தாச்சு பார்த்தீங்களா. அப்போ செட்டிங்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் கலர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு பண்ணணுமோ எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கிறலாம். உண்மையிலே இந்த ஒரு ஆப் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பு தான். கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஈஸியாக இனிமேல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கை வாட்ஸ்அப் லைஃப் மாதிரி தான் இருக்குது. வாட்ஸ்அப் வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குது நிறையா பேரோட லைஃப்ன்றதை நான் எதை மீன் பண்ணுறேன்னா நம்மளோட ஒர்க் லைஃப்பை மீன் பண்ணுறேன். ஸோ ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போ உடனே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா கீழே ஷேர்ன்னு இருக்குது, ஷேரையும் கிளிக் பண்ணால் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வீடியோ வேணும்னு உங்களுக்கு தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோ முடிஞ்ச அளவு நான் அதை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி வீடியோவாக இருந்தாலும் சரி, மேபி எக்கனாமிக்கல் ரிலேட்டட் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை டாப் 10 ரிலேட்டட் ஏதாவது ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, எதுனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. இது வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரையும் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ சூன் வித் சம் அதர் வீடியோ. பாய். இந்த வாட்ஸ்அப் பபுள் ஆப் உங்களுக்கு எப்பயுமே கண்டினியூஸாக உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பபுள் ஆப் எப்போயுமே டெலிட் ஆகாமல் இருக்கணும். அதாவது மொபைலில் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா டேப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பபுள்ன்றதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைல்லையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் லாக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ அதை டெலிட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இது ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.